இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்ல தேர் ஆர் த்ரீ மேஜர் ஹெட்டிங்ஸ். ஒன்று ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட். நம்ம காமர்ஸ்ல வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட் பத்தி படிச்சிருப்போம், கரெக்டா? அதே மாதிரி சம்வேர் லைக் நோ இன் பேங்கிங்ல வந்து வி வுட் ஹவ் ஸ்டடிட். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? கண்ணா, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்ல செல்லம், அது எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஆ ஆ ஆ கரெக்ட். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ எனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் கிராண்ட்ஸ் லோன்ஸ் டு யூஸ் கால்ட் அஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரியா? இப்ப வந்து இதுல என்னெல்லாம் படிக்க போறோம்னா, இது கம்ப்ளீட்லி ஒரு தியரி கான்டென்ட். சரியா? வந்து இது ரொம்ப வந்து டஃப்பா இருக்குமானா சுத்தமா டஃப்பா கிடையாது. ரொம்ப ஈஸியான சாப்டர். படிக்கணும், நீங்க எடுத்து படிக்கணும்னா. இங்க ஃபார்முலா, ஃபார்மேட், சம்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஆல் தியரி யூ ஷுட் நோ அபவுட் த ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் ரிலேட்டடா எந்தெல்லாம் கம்பெனிஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது, ஹவு த மூவ்மெண்ட் ஆஃப் நோ லாட் ஆஃப் பாண்ட்ஸ் ஹேப்பன்ஸ் இன் த மார்க்கெட், எப்படி செபி அதுக்கு வந்து ஹெல்ப் அவுட் பண்றது, அப்புறம் ஹவு த ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஆகுது, பப்ளிக் ஆஃபர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி வந்து வாட் ஆர் த அதர் ஸ்டெப்ஸ் ஹேப்பன்ஸ். அப்புறம் வந்து we will talk about no different types of terminologies like no venture capital, private equity, hedge funds எப்படி நடக்கிறது, pension funds. அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் ஆஃப் கிரெடிட் ரேட்டிங்னா என்ன, இந்த ஏஏஏ பிளஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரெடிட் ரேட்டிங் படிச்சிருப்பீங்க பிகாம்ல. ஒரு படிச்சிருக்கீங்களா? ஒரு கம்பெனியோட வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஏஏஏ பிளஸ் கொடுத்தாங்கனாக்கா அவங்க சூப்பர் கம்பெனி. ஓகே, ஜஸ்ட் ஏஏ அப்படின்னு மட்டும் கொடுத்தாக்கா அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கான இண்டிகேட்டரும் கொடுத்துருப்பாங்க. அதுலயே வந்து we will talk about lot of no bills like no commercial bills, treasury bills, whatever we have for government, அந்த மாதிரி மோர் ஆஃப் எப்படி வந்து ஒரு ஃபினான்ஸ், ஒரு மணி சர்க்குலேஷன் எப்படி மார்க்கெட்ல நடக்கிறது அப்படின்றோட வேரியஸ் சோர்சஸ் பார்க்க போறோம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ்னாலே மூணு காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஃபினான்ஷியல் மார்க்கெட், ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ். இந்த மூணு காம்போனன்ட் இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட். அண்டர்லைன், நான் சொல்ல அண்டர்லைன் பண்ணிட்டு இருக்கேன் கண்ணா, சரியா? இது ஃபுல்லா தியரி. ஸோ இந்த மூணு காம்போனன்ட் இது. அண்ட் இதுல வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தே ஆர் த கீ பிளேயர்ஸ். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னாலே வி ஆல்ரெடி நோ பேங்கிங், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நான் பேங்கிங்னாலே எல்ஐசி, யூடிஐ, ஐடிவிஐ அதெல்லாம் வந்து இருக்கு. When we say NBFI, it is called as non-banking financial institutions. Then we have financial intermediaries and non-financial intermediaries. Financial intermediaries என்றது they are the intermediate between savers and investors. இவங்க they lend money as well as mobilize savings. ஓகேவா? ஃபினான்ஷியல் நான் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ்ன்றது யாரெல்லாம்னா எல்ஐசி, அப்புறம் வந்து ஐடிபை, நபார்ட், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கும் ஒரு என்ன சொல்றது, இப்ப திடீர்னு ஒரு கம்பெனி ஒரு ஒரு இல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அக்ரிகல்ச்சர்ல ஒரு டெவலப்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்கறது வந்து நபார்டா இருப்பாங்க. சப்போஸ் ஒரு ஒரு பர்சன் வந்து ஒரு பேங்க்கை காண்டாக்ட் பண்றாங்க, அக்ரிகல்ச்சர் லோன் தேவைப்பட்டிருந்தாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நபார்டை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி லோன் கேட்கறாங்க, இவங்களுக்கு என்ன நான் பதில் சொல்லணும், அந்த மாதிரி பண்றது. ஸோ அப்ப இன்டர்மீடியரி பிட்வீன் த ஆக்சுவல் பர்சன் அந்த பேங்க். புரியுதா? இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கண்ணா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் குரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்றது. கரெக்டா? நிறைய லிஸ்ட் இருக்கு. தே ஆர் கால்ட் அஸ் த பேங்கர்ஸ் டு பேங்க். எல்லா பேங்க்குக்குமான ஹெட்டே யாருன்னா ஆர்பிஐ தான் சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் வந்து அவங்களோட மேஜர் ரோலே வந்து ஆர்பிஐ டக்லான்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யார் ஓன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தானாக்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓன் பண்ணிருக்காங்க. இவங்களதுல வந்து ஸ்பீஷியல் டைரக்டர்ஸ், ஒரு கவர்னர் இருக்காங்க, 4 டெபுட்டி கவர்னர்ஸ்.
இங்க நான் அஃபீஷியல் டைரக்டர்ஸ் வந்து இந்த அஃபீஷியல் நான் அஃபீஷியல் டைரக்டர்ஸ்ல இதுல வந்து க- ஆனா என்னதான் நான் அஃபீஷியல் சொன்னாலும் அதையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஓகேவா? அது ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோல்டிங் மீட்டிங்ஸ்ல வந்து இது பண்றது வந்து எப்பவுமே 6 மீட்டிங் இருக்கும் மினிமம். ஒரு விஷயத்துல 6 மீட்டிங். ஒரு குவார்டர்னா என்ன ஒரு ஆம், அதாவது என்ன சொல்றது, ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஒரு குவார்டர். மெம்பர்ஸ் ஆஃப் த இல்லக்கண்ணா, மீட்டிங் போர்டுல வந்து எவ்வளவு மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும்ன்றாங்க. ஒரு மீட்டிங் அட் மினிமம் ஈச் குவார்டர்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை. அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச், ஏப்ரல் மே ஜூன், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், அக்டோபர் நவம்பர் டிசம்பர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு குவார்டருக்கும் ஒரு ஒரு மீட்டிங் நடக்கணும். குவார்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட் பிசினஸ் ஆஃப் த சென்ட்ரல் பேங்க் அண்ட் டிபிக்கலி மீட்ஸ் எவ்ரி வீக். ஓகேவா? ஆன் வெனஸ்டேஸ் நார்மலா இது பண்ணுவாங்க. ஏன் வெனஸ்டேனா மிட் ஆஃப் த வீக்ன்றதுனால ஸ்டார்டிங்கும் பண்ணாம எண்டிங்கும் மிட் ஆஃப் த வீக்னா வந்து ப்ரொடாமினன்ட்லி பீப்புள் வந்து நிஜமாலே ஆக்டிவா இருப்பாங்க. அந்த இதுக்காக நிறைய விஷயம் வெனஸ்டேஸ்ல வச்சுக்கிறாங்க. அப்புறம் இந்த இந்த செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ்ன்றது கூட எப்பவுமே இவங்க வந்து போர்ட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ். இது வந்து வித் ரிகார்ட் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐ. அப்புறம் வந்து இப்போ இதுல கவர்னர் வந்து த ரிசர்வ் பேங்க் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். கவர்னர் தான் ரிசர்வ் பேங்கோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். ஆர்பிஐ இந்த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. என்னெல்லாம்னா மானிட்டரி அத்தாரிட்டி, கரன்சி இஷ்யூவர், பேங்கர்ஸ் பேங்க், ஃபெமாவோட மெயின் இது, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எடுத்துட்டு வருது. இதெல்லாம் இது நல்லா படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். தியரி கொஸ்டினும் வரும். ஓகே. மானிட்டரி அத்தாரிட்டினா என்ன? மணி ரெகுலேட் பண்றதுக்கான பெரிய ஒரு யாட்ஸ்டிக் வந்து ஆர்பிஐ. ஓகேவா? ரெகுலேட் பண்றதுக்கு இல்ல வந்து பிரைஸ் ஒரு ஸ்டெபிலிட்டி பண்றதாகட்டும், இல்ல ஒரு ப்ரொடக்டிவ் செக்டர்ஸ் ஆஃப் த எக்கானமிக்கு வந்து சப்போர்ட்டிவ் ஆகட்டும், இல்ல வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எடுத்துட்டு வரணும். இவங்களோட மெயின் இம்பார்ட்டன்டான விஷயம். இவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. எப்படின்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும்போது சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் அந்த மாதிரி இருக்கு. இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ன்றது வந்து ரெப்போ ரேட்ஸ், பேங்க் ரேட்ஸ், மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் எல்லாமே இருக்கு. ஓகேவா? இது குட்டி நோட்ல அப்படியே வாங்கணும். சரியா? ஒவ்வொன்றும் என்ன என்ன அப்படின்றத நம்ம கீழே பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப வந்து ரிசர்வ் பேங்க் வந்து பேங்க்ஸ் வந்து சஃபிஷியண்டா இவ்வளோ அமௌண்ட்டுக்கு கேஷ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றது. கேஷ் ரிசர்வ்னா என்ன? இவ்வளோ அமௌண்ட்டுக்கு கேஷ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. புரியுறதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோனா லிக்விட் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரணும்னா சம்திங் தட் கேன் பி கன்வெர்டட் இன்டு கேஷ் ஈஸிலி. அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸா இருக்கட்டும், கேஷா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், அந்த அளவு கோல். ஓகேவா? அதை வந்து கரெக்டா இவங்க இந்த லெவல்ல மெயின்டைன் பண்ணணும். ஏன் இதெல்லாம் ஆர்பிஐ வச்சிருக்காங்கன்னா, இவங்க இந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை இன் டைம்ஸ் ஆஃப் வார் across the globe, in times of inflation across the globe, in times of any pandemic across the globe, the country will be able to sustain its financial stability. புரியுறதா? அதாவது எப்படின்னா நம்ம எப்பவுமே ஒரு ஒரு பிளானிங்கோட ஒரு விஷயத்த மினிமமா வச்சிருக்கணும். அந்த காலத்து தாத்தா பாட்டிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப செலவு செய்ய மாட்டாங்க. ஒரு ஒரு செலவையும் பார்த்து பார்த்து செய்வாங்க இல்லையா? நீங்க பாத்திருக்கீங்களா? இப்ப வந்து நம்ம சும்மா அப்படியே அசால்ட்டா கார்டை இது பண்றது, கூகுள் பே பண்றதுன்னு பண்றோம். அண்ட் வி ஆர் கெட்டிங் லோட் ஆஃப் டைவர்ஷன்ஸ். ஆனா அந்த காலத்து பீப்புள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாவையும் ரொம்ப பார்த்து பார்த்து ஜாகிரதையா. ஏன் அப்படி அவங்க பண்றாங்கன்னா, ஒருவேளை எமர்ஜென்சி வந்துருதுன்னா, அந்த காலத்துல இவ்வளவு ஏர்னிங்ஸ் கிடையாது. கரெக்ட்டா? வந்துருதுன்னா நம்ம கை பிசைஞ்சுட்டு இருக்க கூடாது. யாரையும் கடனே வாங்க மாட்டாங்க அந்த காலத்துல. பெரியவங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? உங்க தாத்தா பாட்டி எல்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. ரொம்ப கடனே வாங்க மாட்டாங்க. கடன் வாங்காம எப்படி மெயின்டைன், கடன் வாங்கினாலே அவங்களுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் ஆயிடும். ஆனா இங்க இப்ப எப்படி ட்ரெண்ட், கடன் வாங்கலைன்னா ஒரு கில்ட்டி கான்சியஸ். கரெக்டா? எனக்கு பேங்க் லோன் இல்ல, பர்சனல் லோன் இல்ல, கிரெடிட் கார்டு இல்லைன்னாலே என்ன இவன் எல்லாம் இல்லாம இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா சோ அந்த மாதிரி ஆர்பிஐ வந்து அதெல்லாம் ஆக்சுவலா என்னன்னா ஒரு லிமிட்டுக்காகடா. இதுக்கு மேல இது போகக்கூடாது அப்படின்னு
பி ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் பேங்க்ஸும் என்ன பண்ணும், ஓகே நம்ம இந்த லிமிட் மெயின்டைன் பண்ணோம், பேங்க் வந்து லோன்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஜாகிரதையா இருக்கணும்ன்ற ஒரு அலார்மிங் சைன். ஓகே, சோ அதுதான் சிக்னல் மீடியம் பேங்க் ஆஃப் மானிட்டரி பாலிசி. ஓகேவா? ஃபைனான்ஸோடதுக்கு ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து எப்படின்னா, இப்போ எக்ஸ்போர்ட் செக்டருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஜாகிரதையா ஒரு டாலரன்ஸ் லிமிட்டோட கொடுக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல நிறைய இருக்குக்கா. லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் அகைன் கம்ஸ் டு த சேம் லிக்விடிட்டி ஒரு கான்செப்ட் தான். இதுல வந்து எப்படின்னா ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டியில ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ஒரு செக்யூரிட்டி வச்சு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறது அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னா அங்கேயும் வந்து ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கொலாட்ரல் செக்யூரிட்டி கொடுக்கும்போது ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதையும் வந்து பேங்க் வந்து பார்த்து ரொம்ப ஜாகிரதையா இது பண்ணணும். இன்னொன்னு ரிப்போ ரேட்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரிப்போ ரேட்ஸ்ன்றது என்னன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஓவர்நைட் லிக்விடிட்டி டு பேங்க்ஸ் அகைன்ஸ்ட் த கொலாட்ரல் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் அதர் அப்ரூவ்ட் செக்யூரிட்டிஸ் அண்டர் த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இந்த ரிப்போ ரேட்ஸ்ன்றது வந்து ரிசர்வ் பேங்க் கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, கவர்மெண்ட் பேங்க்ஸ் கவர்மெண்ட் டீலிங்ஸ் இருக்கிறவங்ககிட்டயே ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்றது தான் ரிப்போர்ட் ரேட். ஓகே, ரிவர்ஸ் ரிப்போர்ட் ரேட்ன்றது என்ன அர்த்தம்னா, ஒருவேளை இப்போ வந்து ரிவர்ஸ் ரிப்போர்ட் ரேட் மட்டும் நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தரேங்க அண்ணா. வெயிட் பண்ணுங்க. ரிவர்ஸ் ரிப்போர்ட் ரேட்ன்றது வந்து ரேட் அட் விச் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட மணி பாரோ பண்றது வித்தின் த கண்ட்ரி ரிவர்ஸ் ரிப்போர்ட் ரேட். ஓகே, ரிப்போ ரேட்ன்றது வந்து இவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ரேட்ல கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு பைசா கொடுக்குறாங்கல்ல, அது ரிப்போ ரேட். புரிஞ்சுதா உங்களுக்கு சிவசங்கரி? ரிப்போ ரேட்ன்றது சொல்றேன். ரிப்போ ரேட்ன்றது இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து எனக்கு இவ்வளவு பைசா வேணும்னு ரிசர்வ் பேங்க் கேக்குறாங்கன்னா, எந்த ரேட்ல ரிசர்வ் பேங்க் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு மணி லெண்ட் பண்ற ரேட் வந்து ரிப்போ ரேட். ஓகே, ரிவர்ஸ் ரிப்போ ரேட்ன்றது கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு மணி லெண்ட் பண்றது, அதான் ரிவர்ஸ் ரிப்போ ரேட். புரியுதா? நீங்க இதெல்லாம் எழுத வேண்டாம். ரிப்போ ரேட்ன்றது ரேட் அட் விச் ரிசர்வ் பேங்க் வந்து லென்ஸ் லோன்ஸ் டு கமர்ஷியல் பேங்க்ஸ். Reverse repo rate is a repo rate which the commercial banks lends loan to Reserve Bank of India. Opposite. புரியுதா? அவ்வளவுதான். அதுக்கு மேல இது வேணாம். அவ்வளவுதான். இது கான்டென்ட் ரொம்ப வேணாம். அப்புறம் இந்த காரிடார் அப்படின்றது எப்படின்னா, இது உங்களோட பிகாம்ல இருக்கிற தியரி. அப்படியே காரிடார்ன்றது ஒரு லிமிட் மாதிரிடா. இப்ப 40 to 50 ஒரு பேண்ட் வித் மாதிரி சொல்லுவாங்க, within which value of price or financial assessment fluctuates over the time. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் அசர்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷேர் இருக்குன்னா, ஓகே, ஷேர் வந்து 1000 to 2000 இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் காரிடார். சரியா? புரியுறதா? எஃப்டி ரேட் வந்து இவ்வளோ லேட்ல இருந்து இவ்வளோ இதுவாகும் அப்படின்னு டிட்டர்மைன் ஆகிறது இல்லையா? இட்ஸ் பேசிக்கலி a daily movement or a band or a range or a limit within which a particular financial instrument வந்து fluctuates or operates அப்படி சொல்லலாம். ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ்ன்றது ஒண்ணும் இல்ல. ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ்ன்றது வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஓகேவா? லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி தவிர எந்த ஒரு ஒரு லிக்விடிட்டி லெவல்ல வந்து அசஸ் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு அவுட்ரைட் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் நடக்கிறதோ அது ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எம்எஸ்எஃப்ன்றது வந்து ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஓவர் நைட் கேன் பாரோ ஓவர் நைட் at their discretion up to 1%.
of their NDTL at 100 basis points. Make an example. Ivarangana. It is a facility under which the scheduled commercial banks can borrow an additional amount of overnight from the central bank over and above what is available to them through the liquidity adjustment facility window by dipping into their statutory liquidity ratio. இன்னும் பெட்டா நான் சொல்லணும் அப்படின்னா இப்ப வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ்ல தான், அதாவது ரிப்போ ரேட் 4% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? திடீர்னு ஓவர் நைட்ல ஒரு கமர்ஷியல் பேங்க்குக்கு தேவைன்னா 4.25 வரைக்கும் அவங்க அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து கடன் வாங்கிக்கலாம் ஓவர் நைட். திடீர்னு ஒரு லிக்விடிட்டி ஷார்டேஜ் ஆயிடுத்து, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அவங்களால இது பண்ண முடியல அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு 25 பாயிண்ட்ஸ், ஒரு மினிமம் 1% வரைக்கும் அவங்க கடன் வாங்கிக்கலாம். அப்படின்றது தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, ஓகேவா? பேங்க் ரேட்ன்றது ஒன்றும் இல்லை கண்ணா. பேங்க் ரேட்ன்றது இஸ் ரேட் அட் விச் ரிசர்வ் பேங்க் ரெடி டு பை ஆர் ரீடிஸ்கவுண்ட் த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் கமர்ஷியல் பேப்பர்ஸ். இந்த பேங்க் ரேட்ன்றது என்னன்னா செக்ஷன் 49 ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எவ்வளோ தூரம் பேங்கால இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நம்ம படிச்சிருக்கோம்ல ஸ்டேஜ் 1ல, அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்றதுக்கான ரேட் தான் பேங்க் ரேட்னு சொல்லுவாங்க, ஓகேவா? திஸ் ஹாஸ் பீன் அலைன் டு எம்எஸ்எஃப் ரேட் அண்ட் தேர்ஃபோர் சேஞ்சஸ் எம்எஸ்எஃப் ரேட். என்னமா என்னாச்சு? அப்படியா? எனக்கு கரெக்டா தானே இருக்கு கண்ணா. சரி, நெட் எதுல இருந்து கேட்கலாம், எதுல இருந்து கேட்கலாம்? ஓகே ஓகே. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணும்போது ஒரு ரேட்ல டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களா, அதுதான் பேங்க் ரேட்ன்றாங்க. அதை வந்து செக்ஷன் 49 ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ஓகே. இதுல வந்து மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. அப்படி அது எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, எப்பெல்லாம் வந்து லைக் கவர்மெண்ட்டுக்கு வந்து லிக்விடிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, ஓகேவா, அப்பெல்லாம் வந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்டர்வென்ட் பண்ணி அந்த லிக்விடிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணும். அதுல அந்த ஸ்கீம் என்னன்றது தான் அந்த மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம். ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம்னாலே என்ன, கன்சிஸ்டன்சி எடுத்துன்னு வருது. இது 2004ல எடுத்துட்டு வந்தாங்க ஆக்சுவலா. இப்ப இது ஒண்ணு. இஷ்யூவர் ஆஃப் கரன்சின்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் தான் வந்து நேஷன்ஸ் சோல் நோட் இஷ்யூவிங் அத்தாரிட்டி. இப்ப ஆர்பிஐ வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஓவரால் மேனேஜ் த நேஷன்ஸ் கரன்சி வித் த கோல் ஆஃப் என்ஷூரிங் அண்ட் அடிக்வேட் சப்ளை ஆஃப் கிளீன் அண்ட் ஜென்யூன் நோட்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ இஷ்யூர் ஆஃப் கரன்சில வந்து எவ்வளோ தூரம் இந்த பேங்க் நோட்ஸ் வந்து இவங்க வந்து ஒன்று சப்ளை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, அந்த குவான்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரிசர்வ் பேங்க் தான் வச்சிருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கே வந்து அது ஒரு பேங்கர், ஓகேவா? கவர்மெண்ட்டுக்கே நீ இவ்வளவுதான் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாத, ஓகேவா, இது வந்து இது குரூஷியலான பீரியட் ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்பிஐக்கு எல்லாமே கம்ப்ளீட்டான ஒரு அத்தாரிட்டி இருக்கு, ஓகேவா? ஆர்பிஐ வந்து இது இது என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் பேரிங் அட்வான்ஸ். இதுல வந்து ஆர்பிஐல வந்து ஒன்னு இது இருக்கு, இன்ட்ரெஸ்ட் பேரிங் அட்வான்ஸ் ஷார்ட் டேர்ம் அப்படின்ட்டு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்கீம், ஓகேவா? தி லிமிட்டட் அமௌண்ட் ஃபார் வாட்ச், அதாவது என்னன்னா ஏப்ரல் 1ல இவ்வளவு செட் பண்ணிருக்கணும், உன்னோட ஃபண்ட் வந்து இவ்வளவு செட் பண்ணிருக்கணும்ன்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒருவேளை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பேலன்ஸ் வந்து அட்வர்ஸ் வேரியன்ஸா இருந்ததுன்னா அப்போ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணும்னா நீ இந்த லிமிட்டை வந்து வச்சு மெயின்டைன் பண்ணி அதுலேருந்து உன்னோட அடுத்த ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிச்சிருக்கோன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றதும் ஆர்பிஐ தான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பேங்கர் டு பேங்க்ஸ். பேங்கர் டு பேங்க் வந்து we already know they are the efficient means of funds transfer for the banks. They are very much responsible for the banks to maintain a proper statutory reserve requirement, ஓகேவா கண்ணா? இது ஒண்ணு. ரெகுலேட்டர் ஆஃப் த பேங்கிங் சிஸ்டம்ல வந்து என்னெல்லாம் ரெகுலேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கம்ப்ளீட் நேஷனோட ஃபினான்ஷியல் சிஸ்டமே வந்து பண்றது. நிறைய இவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ எப்படி வந்து நம்ம ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எடுத்தா ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஒரு குவாலிட்டி, ஒரு ஐடி அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? லைக் பட்ஜெட்டிங் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஆர்பிஐக்கும் நிறைய இருக்காங்க. எப்படின்னா அர்பன் கோஆபரேட்டிவ்
கமர்ஷியல் பேங்க்ஸ், ஆர்ஆர்பி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். ஓகே, இங்க ஆர்பிஐ வந்து யூசஸ் செவரல் சூப்பர்வைசரி டூல், ஆன்சைட் இன்ஸ்பெக்ஷன்ஸ், ஆஃப்சைட் சர்வேலன்ஸ், தீமேட்டிக் இன்ஸ்பெக்ஷன்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஃபெமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. முக்கியமான டெர்மினாலஜிஸ்லாம் நான் சொல்றேன்ல, அதெல்லாம் மட்டும் பண்ணிக்கோங்க. சரியா? இதெல்லாம் நீங்க ஓன்லயே எழுதலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா கண்ணா? கேக்குறதா நான் பேசுறது? ஓகே. Regulator and supervisor of payment. இவர் ஏம்ஷன்டா, சாரி. பெல்ல சாரிமா. ஸோ இப்போ வந்து இந்த ரெகுலேட்டர் ஆஃப் தி பேங்கிங் சிஸ்டம்ல கேக்குறதா சிவசங்கரி? ரெகுலேட்டர் பேங்க் சிஸ்டம் இவங்கெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்றாங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ், அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் ஆப்ரேட் பண்றாங்க. So the Reserve Bank of India makes use of several supervisory tools. ஃபெமால வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ்க்கெல்லாமும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பயங்கர ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. அப்புறம் வந்து ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட். ஓகே, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்னா என்ன அப்படின்றத சொல்றேன். 2007ல இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா? இதுல வந்து என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு செக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நிறைய ஈஸி மொபிலிட்டி ஆஃப் மணி டிரான்சாக்ஷன்ஸ்க்காக எடுத்துன்னு வந்த ஒரு விஷயம் தான் வந்து இந்த நாட் ஆஃப் என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ், கரெக்டா, எலக்ட்ரானிக் சார்ஜஸ் இவங்கெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அதெல்லாமே இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்குள்ள அடங்குறது. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆர்பிஐ வந்து ஃபுல்லா சூப்பர்வைஸ் பண்றார். எப்படின்னா ரெகுலேஷன், சூப்பர்விஷன், அப்புறம் வந்து ஃபார் த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் இன் த கண்ட்ரி. In this role, RBI வந்து focuses on safe, secure and efficient payment and settlement mechanisms. அது வந்து இது பண்றாங்க. The various systems are used. எப்படின்னா ரீட்டைல் பேமெண்ட் சிஸ்டம்ல நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்ல கண்ணா, என்இஎஃப்டி, அப்புறம் வந்து ஆர்டிஜிஎஸ், அப்புறம் ஐஎம்பிஎஸ் அக்ராஸ் எல்லாமே இது பண்றாங்க. லார்ஜ் வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து எக்ஸாம்பிள்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இப்ப இதுல வந்து கூகுள் பேவும் நம்ம எடுத்துக்கலாம். போன் பே, கூகுள் பே எல்லாமே வந்திருக்கான். There is also one more important point that has to be included is foreign exchange clearing transactions. அப்புறம் கடைசியா வந்து மெயின்டைனிங் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. 2009ல ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி யூனிட்ன்றது ஒன்று டெடிகேட்டடா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செட் பண்ணாங்க. அவங்க எதுக்கு செட் பண்ணாங்கன்னா, மேக்ரோ ப்ருடென்ஷியல் சர்வேலன்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணி மாடல் வந்து ஒன்று கிரியேட் ஆச்சு. அதுதான். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாஃப் இயர்லி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்ஸ். இது நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃபாலோயிங் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி யூனிட், த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்டட் பப்ளிஷிங் பீரியாடிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்ஸ் வித் எஃப்எஸ்ஆர். இங்க 2010ல ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸ்ரீ. சாரி சிவசங்கரி, நான் எதெல்லாம் சொல்றேனோ அண்டர்லைன் பண்ணிட்டுருங்க. அந்த பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்புறம் ஓகே, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் டெவலப்மெண்ட் ரோல்ல வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூட் ஆச்சு. லைக் டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, நாடு, அப்புறம் நேஷனல் ஹவுசிங் பேங்க், செக்யூரிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் கார்பரேஷன்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். இது ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்க கண்ணா, அவ்வளோ. இதெல்லாம் அப்படியே சும்மா கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு த பார்ட் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் உங்களுக்கு என்ன தோணும்? வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ்னா? கரெக்ட், வெரி குட். கரெக்ட். கமர்ஷியல் பேங்க்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுதான் கண்ணா. எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஓகே, யூனியன் பேங்க், பிஎன்பி, கனரா பேங்க், இவங்கலாம் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ ஆஸ் யூ ரைட்லி டோல்ட், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லோன்ஸ் கிராண்ட் பண்றது. இப்போ பப்ளிக் பேங்க்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க், அலகாபாத் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இவங்கலாம். பிரைவேட் பேங்க் பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி. ஃபாரின் பேங்க்ஸ் பார்த்தோம்னா
ஆ சிட்டி பேங்க், பேங்க் ஆஃப் அமெரிக்கா அவங்கலாம். இவங்கலாம் ஃபாரின் பேங்க்ஸ் கண்ணா. ஓகேவா? சிட்டி பேங்க், டாய்ஷ் பேங்க் இவங்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்றது வந்து கிளாசிஃபை ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நான் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு. ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்றது வந்து a bank must satisfy three conditions. Paid up and reserves of aggregate at least 5 lakhs. அப்புறம் it must satisfy that the RBI's affairs are not conducted in the manner damaging to the interest. It must be a corporation. ஷெட்யூல்டு பேங்க்ஸ்ன்றது வந்து என்ஜாய் சர்டன் அட்வான்டேஜஸ். எப்படின்னா ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டிஸ், borrowing ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரம் ஆர்பிஐ. இவங்க வந்து எப்பவுமே இவங்க ஆர்பிஐ என்ன ரிசர்வ் சொல்றாங்களோ அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரிட்டர்ன்ஸ்லேருந்து, ரிசர்வ்ஸ்லேருந்து, லிமிட்ஸ் ஆஃப் த நோ லோன்ஸ் தட் ஹாஸ் டு பி கிராண்டட் டு த பப்ளிக், அந்த மாதிரி இருக்கிறது இவங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ்ன்றது பாத்தீங்கன்னாக்கா இவங்களோட கேஷ் ரிசர்வ் ரெக்குவயர்மெண்ட்ன்றது வந்து ஆர்பிஐ சொல்ற மாதிரி கண்டிப்பா பண்ணிருக்கணும். ஆனா அதை வந்து ஆர்பிஐ கிட்ட வைக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அவங்களே கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அதுதான் கமர்ஷியல் ஷெட்யூல் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ ஒரு போர்ஷன் ஆஃப் ரிசர்வ்ஸ் வச்சிடணும். இவங்களோட போர்ஷனை அதான் சொல்றாங்க பிள்ளைங்களா, அட்லீஸ்ட் 5 lakhs இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கணும் ஆர்பிஐ. ஆனா நான் ஷெட்யூல் பேங்க்ஸ் இவங்களே வச்சுக்கலாம். ஆனா அந்த ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணணும். இவங்க தான் வந்து இந்தியன் ஃபாரின் பேங்க்ஸ் இருக்கு. இப்போ இந்தியன் ஃபாரின் பேங்க்ஸ்ன்றது இந்தியாவில் இன்கார்பரேட் பண்றது. ஃபாரின் பேங்க்ஸ்ன்றது இன்கார்பரேட் அவுட் சைட் இந்தியா, ஹெட் ஆஃபீஸ் இஸ் ஆல்சோ அவுட் சைட் இந்தியா. ஓகேவா? ஸோ பிரைவேட் பப்ளிக் பேங்க், பிரைவேட் பேங்க்ன்றது அட்லீஸ்ட் 15% ஆஃப் த பேட் அப் கேபிட்டல் இஸ் ஹெல்டு பை த பிரைவேட் செக்டார். இது நாட் வந்து பிரைவேட் செக்டார்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸோட இதுனா உள்ள 12th படிச்சிருப்பீங்க கண்ணா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு நிமிஷம். அதே பாயிண்ட்ஸ் ரிப்பீட்டிங்க. நீங்க அந்த புக்ல இருந்து கூட படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ம். போடுங்க போடுங்க. 2 மாத்திரையும் போடுங்கப்பா, கரெக்டா இருக்கும்.
இதோ இந்த பாட்டு வருது இல்ல கண்ணா, இதான் நம்ம படிக்க போறோம் ஆக்சுவலா. இது அப்படியே ரிப்பீட் பண்றாங்க. நீங்க எக்கனாமிக்ஸ் எடுத்தீங்களா சிவசங்கரி? எந்த பேட்ச் நீங்க 12th? கண்ணா, பேங்கிங் இருக்குல்ல, இதுல ஃபுல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும் ஆக்சுவலா. ம். இந்த பாருங்க கண்ணா, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்ஸும் ஒண்ணு. ஓகேவா? ஸோ பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ், பிரைமரி ஃபங்க்ஷன் இது, அக்செப்டிங் டெபாசிட்ஸ், அட்வான்சிங் இது இது. நீங்க வந்து 12th எக்கனாமிக்ஸ் புக் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணா, அதுல கரெக்டா 6th சாப்டர் இங்க என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சரியா? இங்க பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேமா ஈஸியா. ஃபர்ஸ்ட் டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்றது, ஓகேவா? அப்புறம் அந்த ரெண்டு டெபாசிட்டா பிரியுது, டேர்ம் டிமாண்ட் டெபாசிட்ஸ். டிமாண்ட் டெபாசிட்ஸ்ன்றது வந்து எப்ப வேணாலும் மணியை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். டைம் டெபாசிட்ஸ் அந்த டைம் வந்ததுக்கு அப்புறம் தான் மணி வித்ட்ரா பண்ணிக்க முடியும். லோன்றது வந்து இண்டிவிஜுவல் பிசினஸ்க்கு லோன் கொடுக்குறாங்க, ஓடி மூலமா, கேஷ் கிரெடிட் மூலமா, டிஸ்கவுண்டிங் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மூலமா. செகண்டரி ஃபங்க்ஷன் மூணா கலெக்டிங் த செக்ஸ், அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் இன்கம் எப்படின்னா டிவிடெண்ட் இது பண்ணிக்கிறதோ, பென்ஷன் இதுவோ, சாலரிஸோ. இப்போ உங்களுக்குலாம் வந்து பேங்க்ல தானே salary கிரெடிட் ஆகி அப்புறம் நீங்க எடுத்துக்கிறீங்க, கரெக்டா? அதெல்லாம் வந்து கலெக்டிங் த இன்கம், ரென்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே. பேயிங் த எக்ஸ்பென்ஸ், இப்போ நம்ம டெலிஃபோன் பில் பே பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ எல்லாமே கூகுள் பே வழியா தானே பண்றோம். டெலிஃபோன் பில், இன்சூரன்ஸ் பிரீமியம், இது எல்லாமே இது. ஸோ ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வந்து கஸ்டமர்ஸ்க்கு நிறைய லாக்கர் சிஸ்டம், வீட்டுக்குள்ள வந்து ஜுவல்லரி வச்சுக்க முடியல, பயமா இருக்கு அப்படின்னா லாக்கர்ல வச்சுக்கிறது, அந்த மாதிரி. இஷ்யூவிங் டிராவல் செக்ஸ், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா டிராவலிங் செக்ஸ். அதை தவிர வந்து ஒரு பிசினஸ் மேனுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு தேவைப்படுறது, அது
வேணும்னாலும் சென்ட்ரல் பேங்க் பெர்மிஷன் வாங்குறதுக்கே கமர்ஷியல் பேங்க்ஸ் காண்டாக்ட் பண்ணினான்னாக்கா ஃபிட்டட் ஆயிடுறது. ஓகேவா? அதே மாதிரி ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக சரி, கிரெடிட் ஒரு கிரெடிட் வர்த்தினஸ் ஆஃப் தி கஸ்டமர் திடீர்னு அவருக்கு வந்து ஒரு வேலையில ஜாயின் பண்றாங்க, கிரெடிட் வர்த்தினஸ் ஆஃப் த நோ கேண்டிடேட் தெரியணும், இல்ல ஒரு லோன் வாங்குறாங்க தெரியணும்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுக்குறாங்க. அண்டர்ரைட்டிங் செக்யூரிட்டிஸ்ன்றது எப்படின்னா பேங்க் மூலமா ஷேர்ஸ் வாங்குறது. இப்ப நிறைய பேங்க் மூலமா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மூலமா வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். கோட்டாக் மூலமா, அப்புறம் HDFC மூலமா நடக்கும். அதான் அண்டர்ரைட்டிங். எலக்ட்ரானிக் பேங்க்ங்கிறது வந்து வாட் இஸ் கால்ட் அஸ் யுவர் கிரெடிட் கார்டு டீலிங், டெபிட் கார்டு டீலிங், இன்டர்நெட் பேங்கிங்லாம். மணி சப்ளைன்றது வந்து that helps in increasing the money supply. For instance, a bank lends 5 lakhs to an individual and opens a demand deposit. Bank makes a credit entry. This leads to creation of demand deposits in that account. The point என்னன்னா இங்க கேஷ்ன்றது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து இட் கோஸ் த்ரூ லைக் கேஷ் எடுத்து பண்றோமா இல்ல பேங்க்ல இருக்கு, அப்படியே அதை வந்து செக் மூலமா கொடுக்குறோம், ஃபிக்ஸட் டெபாசிட் கிரியேட் ஆகுது. அதனால தான் சொல்றாங்க without printing additional money the supply of money is increased. Okay, credit creationன்றது நிறைய லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுக்குறாங்க. இவங்க பப்ளிக் கொடுக்குற டெபாசிட்ஸ் மூலமா இந்த பேங்க்குக்கு வர டெபாசிட்ஸ் மூலமா தானே லோன் கொடுக்குறாங்க. அப்ப லோன்ஸ் ஆஃபர்ட் மெனி டைம்ஸ் மோர் than the டெபாசிட்ஸ் ரிசீவ் பை த பேங்க்ஸ். இதுதான் கிரெடிட் கிரியேஷன் சொல்றாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பேங்க்ஸ்க்கு வந்து கலெக்ட் அண்ட் பப்ளிஷ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ட்ரேடுக்காங்களும் சரி, எப்படி ஒரு காமர்ஸ் நடந்துட்டு இருக்காங்க சரி, இண்டஸ்ட்ரி ஓவராலா எப்படி இருக்குன்னு சொல்லி கஸ்டமர்ஸ்க்குலாம் தே கிவ் அட்வைசஸ். ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்ல தே டூ த கன்சல்டன்சி ஆல்சோ. ஓகேவா? அப்புறம் எப்படி வந்து மெக்கானிசம் ஒரு நிமிஷம் இதான் காணா இது ஃபுல்லா அதை பத்தி அங்க இருக்கிறது என்ன சொல்றாங்களோ அது. ஓகே, செக் சிஸ்டம், பேங்கிங், ஜெனரல் யூட்டிலிட்டி, இது எல்லாமே இது வரைக்கும் புரிஞ்சுதா? அங்க இருக்கிறது அப்படி ஒண்ணு நீங்க இதுல இல்ல இதுல இருந்து படிச்சுக்கோங்க இருந்தாலும் ஓகே. இப்போ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ், என்பிஎஃப்சிஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா it's been defined under section 44(1) chapter 3 of RBI. என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுவும் வந்து டெபாசிட்ஸ் ரிசீவ் பண்றாங்க, அதுவும் வந்து லெண்ட் பண்றாங்க. ஓகேவா? பேங்க்ஸ் மாதிரியே லெண்ட் பண்றாங்க. ஆனா with the previous approval of the central government and by notification in the official gazette. எல்லா ஒர்க்கும் பேங்கிங் மாதிரியே பண்றாங்க. பட் ஆனா அவங்க பண்றது எப்படி? with the previous approval of central government and by notification in the official gazette. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. அதே என்பிஎஃப்சியோட இவங்களோட ஒன் ஆஃப் த அதர் வந்து நான் பேங்க் which is a loan கம்பெனின்னு சொல்லலாம், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனின்னு சொல்லலாம். ஒரு ஹையர் பர்ச்சேஸ்னா என்ன கண்ணா? எல்லாம் ஸ்டேஜ் 1 ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? ஹையர் பர்ச்சேஸ் ஞாபகம் வருது. ஸ்டேஜ் 1 ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? ஹையர் பர்ச்சேஸ் ஞாபகம். ஓகே சரி சரி. ஓகே ஓகே. சொல்லுங்க கண்ணா, ஹையர் பர்ச்சேஸ்னா என்ன ஞாபகம் வருது? கரெக்ட் கரெக்ட் கண்ணா, இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ற மாதிரி. அப்போ எப்போ ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட்ல பே ஆகுதோ அப்பதான் வந்து பையர் இஸ் பிகமிங் த பையர் will become the owner of the property. கரெக்டா? only when all the installments pay buyer will become the owner. லீசிங்னா என்ன அர்த்தம்? சூப்பர் கண்ணா, வெரி குட் வெரி குட். வெரி குட், சூப்பர். வெரி குட், எக்ஸலண்ட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கேட்டகரிஸ் ஆஃப் என்பிஎஃப்சிஸ். ஸோ இவங்க எல்லா ரோல்ஸும் பண்றாங்கன்னு சொல்றாங்க. யார்? என்பிஎஃப்சிஸ். ஒரு லோன் கம்பெனியா இருக்காங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியா இருக்காங்க, ஹையர் பர்ச்சேஸ் ஃபினான்ஸ் கம்பெனியா இருக்காங்க, எக்யூப்மெண்ட் லீசிங் கம்பெனி, எல்லா கம்பெனியுமாவே இருக்காங்க. ஓகேவா? ஸோ என்பிஎஃப்சிஸ் registered with RBI. So NBFCs are categorized in terms of types of liabilities into deposit or non-deposit accepting NBFCs. Non-deposit taking NBFCs by their size into systematically important another non-deposit holding companies and by the kind of activity they conduct. Okay. Within this broad categorization, different types of NBFCs are as follows: asset finance company, investment company, loan company, infrastructure finance company, systematically important core investment company.
இப்ப பாருங்க கண்ணா, இத வந்து என்பிஎஃப்சிஸ நிறைய வகையா டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெட் ஃபண்ட், நான் பேங்கிங் மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அந்த மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, மார்கேஜ் கேட்டகரி கம்பெனி, என்பிஎஃப்சிஸ் நான் ஆப்ரேட்டிங் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய நிறைய டிஃபரன்சியேஷன் பண்றாங்க. ஒரு இப்ப அசட் ஃபினான்ஸ் கம்பெனினா என்ன அப்படின்றத சொல்றேன். அசட் ஃபினான்ஸ் கம்பெனினாலே என்ன தோன்றது? அசட் அப்படின்றது வருது இல்லையா? அப்புறம் என்ன அர்த்தம்னா, அவங்களோட மெயின் கோர் இதுவே என்னன்னா பிசிக்கல் அசட்ஸ் ஃபினான்ஸ் பண்றது. பிசிக்கல் அசட்ஸ்னா டிராக்டர், எனி ஆட்டோமொபைல், அப்புறம் அக்ரிகல்ச்சரல் மிஷின்ஸ், எது இருந்தாலும் எர்த் மூவிங் அண்ட் மெட்டீரியல் ஹேண்டிங் predominantly இட்ஸ் அ ஃபிக்ஸ்ட் அசட்ஸ். அந்த மாதிரி தான் அசட் ஃபினான்ஸ் கம்பெனி. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் கம்பெனின்றது வந்து ஒரு அக்வசிஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ், ஒரு அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிக்கு வந்து இட்ஸ் அ ஃபினான்ஷியல் கேரிங் ஆன் இட்ஸ் அக்வசிஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ். லோன்னா லோன் கொடுக்குற கம்பெனி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா எப்படின்னா, நான் வந்து ஒரு பெருசா ரோடு போட போறேன், சரியா? நான் பேங்கிங் which deploys at least total assets in infrastructure loans. ரோடு போட போறேன், டேம் கட்ட போறேன், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்றதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனிஸ். சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்றாங்கன்னா, நிறைய சொல்றாங்கடா, நான் வந்து ஒரு ஜிஸ்டா அப்படியே சொல்றேன். is an NBFC carrying on the business or acquisition of shares and securities which satisfy the following conditions. It holds not less than 90% of its total assets in the form of investment in equity shares, preference shares, debt loans in group companies. Its investment first வந்து பாருங்கன்னா 90% of total assets. இது வந்து சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனினா என்னன்னு சொல்றாங்க, ஓகேவா? இது ஒரு என்பிஎஃப்சிஸ். ஒரு கம்பெனியை இந்த மாதிரி டைப் ஆஃப் என்பிஎஃப்சின்னு எப்ப சொல்லுவோம்னா, எந்த கம்பெனி 90% ஆஃப் தி டோட்டல் அசட்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்லயோ ஈக்விட்டி ஷேர்ஸ்லயோ இட் ஹோல்ஸ் நாட் லெஸ் தேன் அப்படின்னு இருக்கும் போதோ, இல்ல அதோட இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி ஷேர்ஸ் வித்தின் த பீரியட் நாட் எக்ஸீடிங் 10 years from the date of issue of the companies-ஆ இருக்கும் போதோ, ஓகேவா? இல்ல அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ்லயோ டெட்லயோ இன்வெஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும் போதோ, இல்லனா அதோட அசட் சைஸ் வந்து இஸ் 100 crores or above. இதுல இருந்து ஏதாவது 5 பாயிண்ட் எடுத்துக்கோங்க கண்ணா, ஓகேவா? சிஸ்டமேட்டிக் ஏதாவது 5 பாயிண்ட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. யூ எய்தர் இட் டாக் அபவுட் எனி 5 பாயிண்ட்ஸ், இல்ல அது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெட் ஃபண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி லாங் டேர்ம் டெட் இன்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறதோ அந்த மாதிரி கம்பெனியா சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கம்பெனியால தான் நிறைய விஷயத்த வந்து இந்த மாதிரி என்பிஎஃப்சி எல்லாம் நிறைய விஷயத்த அவங்களால சாதிக்க முடியும். நிறைய எஸ்பெஷலி இப்போ வந்து பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன்லாம் கொடுக்கணும்னா இவங்க வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு பாண்டு நம்ம போடுறோம்னா மினிமம் 5 வருஷம் மெச்சூரிட்டி, 5 வருஷம் மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா? அந்த 5 வருஷம் மெச்சூரிட்டி போட்டு நல்ல லம்சமா பார்க்கலாம். அதான் இதோட இந்த டைப் ஆஃப் என்பிஎஃப்சியோட பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஓகே, இதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா லாங் டேர்ம் டெட். எப்படி ஒரு லாங் டேர்ம் டெட்டா கொடுக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? இப்போ வந்து 15 இப்ப மெட்ரோ நடந்துட்டு இருக்குல்ல சிவசங்கரி, மெட்ரோக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெட் ஃபண்ட் தான் எடுத்திருப்பாங்க மெட்ரோ ஒர்க்குலாம். ஏன்னா லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், ஓகேவா? லாங் டேர்ம் டெட். அதே மாதிரி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்றது வந்து எப்படின்னா ஒரு 6 பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகணும். எப்படின்னா loan disbursed by NBFC to a borrower with a rural household annual income not exceeding 1 lakh or urban or semi-urban household not exceeding 1,60,000. See, these are all basically numbers, okay va? Loan amount does not exceed rupees 50,000 in first circle and rupees 1 lakh in the subsequent circle. Total indebtedness of the borrower வந்து borrower ஓட கடன் வந்து 1 லட்சமா இருக்க கூடாது.
பாரோயரோட கடன் 1 லட்சமா இருக்கக்கூடாது. அதே மாதிரி டென்யூர் ஆஃப் த லோன் வந்து ஷார்ட் டேர்மா இருக்கக்கூடாது, லாங் டேர்மா இருக்கணும். அந்த மாதிரி. அதே மாதிரி லோன் எக்ஸ்டென்ட் பண்ணணும்னா கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாம எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இதுலயே ஒரு 3 பார்த்துக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்கண்ணா. இதுல ஏதாவது எனி ஒரு 5 மெயின் கேட்டகரிஸ் போங்க. இந்த டோட்டல் எனி கோத்ரூ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டிஃபரன்சஸ் பிட்வீன் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ். பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஆர்பிஐயோட டைரக்ட் கண்ணோட்டத்துல வருது பேங்க்ஸ். ஓகேவா? பட் என்பிஎஃப்சியோட வந்து டைரக்ட் கண்ணோட்டம் கிடையாது. ஆனா அவங்களோட சூப்பர்விஷன்ல இவங்க நடப்பாங்க. இவங்க வந்து டிமாண்ட் டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா கண்ணா? அண்ட் என்பிஎஃப்சினால செக் இஷ்யூ பண்ணவே முடியாது. ஓகே. அதே மாதிரி டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் வந்து டெபாசிட்டர்ஸ்க்கு அவைலபிள் கிடையாது அன்லெஸ் இன் கேஸ் ஆஃப் பேங்க்ஸ். இது மூணும் ஒரு 3 மார்க்ஸ்ல வரும் கண்ணா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் என்பிஎஃப்சிஸ்க்கு வந்து என்பிஎஃப்சிஸ்ன்றது சிட் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, நிதி கம்பெனிஸ், சிட் ஃபண்ட்ஸ், வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட், ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனிஸ் ரிஜிஸ்டர்ட் வித் செபி, இவங்கலாம் இருக்காங்களே, இவங்கலாம் என்பிஎஃப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களோடது வந்து எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி இருக்கு. ரெசிடுவல் நான் பேங்கிங் கம்பெனியாவும் இருக்கு. இதுல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் டிவைட் டு 2 பப்ளிக் செக்டர். இன்சூரன்ஸ் கம்பெனினாலே உங்களுக்கு நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் வருது, லைஃப் இன்சூரன்ஸ். கரெக்டா? லைஃப் இன்சூரன்ஸ். அதுல எல்ஐசி இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. ஜெனரல் இன்சூரன்ஸ்லயும் ஜிஐசி அண்ட் சப்சிடரி. பிரைவேட் செக்டர்ல லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்கு. So இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனின்றது they are financial intermediaries as they collect and invest large amount of premiums. They offer protection to the investors, provide means for accumulating savings and channelizing the funds. இவன் இன்சூரன்ஸ் கம்பெனியோட மெயின் ரோல் என்னவா கண்ணா இருக்கும்? டேய் உன் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுடா. சிவசங்கரி உன் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுமா. இப்ப கேக்குறது, இப்ப கேக்குறது. ஆ ஹலோ ஹலோ சிவசங்கரி, பிரேக் ஆச்சுலாம். இல்ல பிரேக் ஆகுது, பிரேக் ஆகுதே. ஒரே நிமிஷம் எனக்கு தெரியல, காதுல விழலடா, பிரேக் ஆகுதுடா. இப்ப கேக்குறது கண்ணா, இப்ப நல்லா கேக்குறது. இப்ப சொல்லுங்க. வெரி குட். சூப்பர் கண்ணா, வெரி குட். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனியோடது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இதெல்லாம் தான் நீங்க எழுதணும், சரியா? இந்த இந்த ப்ராசஸ் சொன்னீங்களா, அதெல்லாம் எழுதணும். அதை தவிர வந்து இதன் மூலமாக கவர்மெண்ட் செக்டார்ஸ்க்கு வந்து ஃபண்ட்ஸ் போடுது அப்படின்னு அர்த்தம். இல்ல நிறைய இருக்கு செல்லம். லைஃப், ஹெல்த், ஜென்ரல் எல்லாமே இருக்கு. பேசிக்கலி தே ஆர் ஸ்ப்ரெட்டிங் ரிஸ்க். ஓகேவா? இன்சூரன்ஸ் செக்டார்ஸ்ல வந்து இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இவங்க தான் வந்து மெயினான செக்டார் ரீஃபார்ம்ஸ் இவங்க எடுத்துட்டு வராங்க. ஓகே. ஸ்டாட்யூட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஆர்டிஏ வந்து ஹை லெவலா சொல்றேன். அப்ளிகண்ட்டுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. மாடிஃபை பண்ணிக்கலாம், இல்ல கேன்சல் பண்ணிக்கலாம் அவங்க. இவங்களோட மெயின் கோர் என்னன்னா பாலிசி ஹோல்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். சரியா கண்ணா? அப்புறம் இன்னொன்னு ரொம்ப என்னன்னா, இப்போ எல்ஐசி ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் இவங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேவா? இன்னொன்னு இவங்க வந்து எப்பெல்லாம் வந்து என்ன சொல்றது, ப்ராப்ளம், அதாவது அந்த நோ மோர் தட் பர்சன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு பைசா வந்து ரீபேமெண்ட் பண்றதும் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து தே வில் டூ இட். அதாவது அட்ஜுடிகேஷன் ஆஃப் டிஸ்பியூட் பிட்வீன் இன்சூரர்ஸ் அண்ட் இன்டர்மீடியரிஸ் இது.
அதுக்கப்புறம் they also do the necessary inspection. Intermediaries, insurance intermediaries-லாம் இருக்காங்க. They levy the fees and other charges for carrying out the purpose of the act. அப்புறம் வந்து ஆ they specify the percentage of the premium income of the insured to the finance schemes for promoting and regulating the professional. ஏதாவது ஒரு 7 பாயிண்ட்ஸ் பாருங்க கண்ணா. இல்ல எனி 7 பாயிண்ட்ஸ் போதும். பென்ஷன் ஃபண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப வந்து எனக்கு வந்து ரிட்டையர் ரிட்டையர் ஆகும்போது ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி கையில இருந்தா நான் எவ்வளவு செக்யூர்டா ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கிறது தான் பென்ஷன் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டோட பிரைமரி விஷயம் வந்து பென்ஷன் ஃபண்ட். ஓகேவா? இந்த பென்ஷன் பிளான்ஸ் வந்து எப்படிலாம் டிவைட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, they basically manage assets and pays the benefits to the old and retirees. இவங்க எப்படி மேனேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பென்ஷன் அம்மா கரண்ட் கட்டு. அம்மா 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 சிவசங்கரி கேக்குறதா கண்ணா? திடீர்னு கரண்ட் போயிட்டு டக்குன்னு வந்துச்சுடா. ஓகே. இப்போ இதுல வந்து அதான் எனி 7 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க கண்ணா. தட் இஸ் இனஃப். பென்ஷன் வந்து 3 டைப் ஆஃப் பென்ஷன் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு டிஃபைன்ட் பெனிஃபிட்ஸ் பிளான், கான்ட்ரிபியூஷன் பிளான், பே ஆஸ் யூ கோ பிளான். டிஃபைன்ட் பெனிஃபிட்ஸ் பென்ஷன் பிளான்ன்றது எப்படின்னா, பென்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீ டிஃபைன் பண்ணிடுவாங்க. எவ்வளவு ஃபைனல் salary உங்களோட பீரியட் ஆஃப் சர்வீஸ்ன்றது ப்ரீ டிஃபைன் பண்ணிடுவாங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பென்ஷன் பிளான்ஸ் ஆஃபர்ட் பை பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அண்ட் கவர்மெண்ட் as எம்ப்ளாயர் இன் ஆல். அதாவது ஸ்டார்டிங் அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் பென்ஷனுக்குன்னு ஒதுக்கி
கவர்மெண்டே பண்ணிடும் இல்லையா? ப்ரெடிக்டபிள் அமௌண்ட்டா தனியா எடுத்து வச்சிருவாங்கடா. ஓகேவா? அதுதான் டிஃபைன்ட் பெனிஃபிட்ஸ் பென்ஷன் பிளான். when you are going to get into the employment on the first day itself, first day of the month itself, a part of the amount will go to a separate trust fund called as defined benefits pension plan. And when he is going to get retired, that guaranteed pension, sorry, that guaranteed some commuted pension will go to him, and every month he'll gets the pension. அப்படிதான் இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் பிளான் பார்த்தோமோ, இட் இஸ் வெரி மச் பாப்புலர் இன் யூஎஸ். do not guarantee the amount of final benefit. இது எப்படின்னா ஃபைனல் பெனிஃபிட் வந்து அவங்க வந்து கேரண்டி பண்ண மாட்டாங்க. ஆனா ப்ரீடிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? தீஸ் ஃபண்ட்ஸ் ஆர் இன்வெஸ்டட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் டில் த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் தி எம்ப்ளாயி. வாட் எவர் த வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல மாதிரி போட்டு வச்சிருவாங்கடா. ரிட்டையர்மெண்ட்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன வேல்யூ வருதோ இவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. அதான் மணி பர்ச்சேஸ் பென்ஷன் பிளான். பே ஆஸ் யூ கோ பிளான்றது யூரோப்ல ஃபாலோ பண்றது. அதாவது எப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம்ல வந்து ஓல்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டே நிர்ணயம் பண்ணி அந்த ஓல்டர் ஜெனரேஷன் வந்து சஃபர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இவங்களே நிர்ணயம் பண்ணி பண்றாங்க. ஆனா இதுல எது பெனிஃபிஷியல் பிளான் தெரியுமா? நம்ம நாட்டுல பண்றாங்கல்ல கவர்மெண்ட்ல ஸ்டார்டிங் பண்ணும்போதே ஒரு அமௌண்ட் பென்ஷனுக்காக போகணும்னு பண்றாங்களா, அதுதான் வந்து பே அஸ் யூ கோ பென்ஷன் பிளானை விட அதுதான் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? மூணு. இது இந்தியா கண்ணா, இது யூஎஸ், இது வந்து யூரோப். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ பென்ஷன் ஃபண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்றதுலாம் எப்படின்னா ட்ரஸ்டி மாதிரி அப்பாயிண்ட் ஆகி அந்த ட்ரஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து கமர்ஷியல் பேங்க்ல இப்போ வந்து நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து பேங்க்ஸ் மூலமா தான் பென்ஷன் ஃபண்ட்ஸ் வருது. அது எப்படின்னா அவங்க ஒரு ட்ரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. இல்லைன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியோ இல்லை ட்ரஸ்டி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். அவங்க தான் வந்து இவங்களோட பென்ஷன் பெனிஃபிட்ஸ் என்ன, இவங்களுக்கு கம்யூனிட்டி பென்ஷன் வந்துருதான்ற டீடைல்ஸ் எல்லாமே சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. கடமா நான் இதோட முடிக்கிறேன் இன்னைக்கு. ஸோ நீங்க இது வரைக்கும் பண்ணி பாருங்க. அண்ட் நான் சொல்ற மாதிரி அந்த எக்கனாமிக்ஸ்ல இருந்தும் பாருங்க. இல்ல என்னன்னா அந்த எல்ஐசி வந்து பென்ஷன் பிளான்ஸ் இருக்கும். வரிஷ்டா பென்ஷன் பிளான், ஜீவன் அக்ஷயா, அந்த மாதிரி எல்ஐசியோட பிளான்ஸ் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். அதாவது இப்ப நம்ம எல்ஐசி அதெல்லாம் ஃபண்ட் பார்த்தா மாதிரி வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் எப்படி, ஏஞ்சல் ஃபண்ட் எப்படி, பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட் எப்படி, ஹெட்ஜ் ஃபண்ட் எப்படி, அதெல்லாம் பார்க்க போறோம். ஓகேவா? அந்த இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன். எல்ஐசில எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதை பத்தி நம்ம வெனஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஹோம்ஒர்க் வந்து எஃப்எம்மோடதும் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்கோடதும் முடிச்சிடுடா. ஹோம்ஒர்க் அப்புறம் நேத்தி கொடுத்த டெஸ்ட் எல்லாத்தையுமே. ஓகேவா? ஓகே. பை பை. தேங்க்யூ. தேங்க்யூ. யா பை.